மயிலுண்டு பயமில்லை, குவனுண்டு குறைவே இல்லை. இன்று நாம் ஒரு புனிதமான உரையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அது அனுவாவி சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பக்திக்கு உரிய ஒரு நிகழ்வு. அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலமாகும். இதன் தமிழ் வரலாறு மற்றும் இடம் பற்றிய விவரங்களை காண்போம். கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் மலை மருதமலைக்கு அருகிலுள்ள ஒரு மலைத்தொடர். தூரம் கோயம்புத்தூர் நகரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில். மருதமலை முருகன் கோவில் இருந்து சற்று மேலே சிகரத்தில். சிறப்பு அம்சங்கள்: இயற்கையான மலையில் அமைந்த 500 படிகள் உள்ளன. அடிவாரத்தில் இருந்து மேலே ஏறி செல்லும் வழியில் அழகான காடுகள் மற்றும் நீரூற்று உள்ளது. கோவில் அருகில் ஒரு நீரூற்று உள்ளது. அது அனுமனுக்காக முருகன் உருவாக்கியதாம். திரு அனுவாவி கோயிலுக்கு செல்லும் வழி: கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து பெரியநாயக்கன்பாளையம் வரை செல்லும் பேருந்துகள் அனைத்தும் திருக்கோவிலுக்கு செல்லும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அர்ச்சனை இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் வாங்கிட்டு வர்றதுன்னா காந்திபுரம் சைடு இந்த மாதிரி அவுட் சைட்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி வரும்போது கையில் வந்து அமௌண்ட் எடுத்து வந்துடுங்க. இங்கே வந்து ஜிபேக்கு எந்த வசதியுமே கிடையாது. அதோட நாங்கள் இப்போ முருகனை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு 500 மீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா இருமன் சன்னதி இருக்குது. அங்கே போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருமன் சன்னதியை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு ஏறாது. ஸோ இப்போ முருகனை நோக்கி செல்லும் பாதையில் சுமார் 500 படிகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக போங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க இந்த மாதிரி வரும்போது ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உட்காந்து போகலாம், ஏன்னா உட்காரத்துக்கு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உட்காந்துட்டு பொறுமையாக போங்க. அனுவாவி கோவிலின் புராண வரலாறு: ராமாயண காலத்தில் சஞ்சீவி மலை கொண்டு பறந்த அனுமனுக்கு கடும் தாகம் ஏற்பட்ட போது முருகன் தனது வேளால் மலையை துளைத்து நீர் தோன்ற செய்தார். அந்த ஊற்றை அனுமன் அருந்தியதால் அந்த இடத்திற்கு அனுவாவி என்று பெயர் பெற்றது. அணு என்றால் அனுமன், வாவி என்றால் ஊற்று என்ற பெயர் ஏற்பட்டது. அனுவாவி கோவிலின் புராண வரலாறு. அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் வழிபாடு. வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். இந்த நேரத்தில் அன்னை முருகனுக்கு புஷ்பங்கள், தீபம் மற்றும் தானங்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. சிறப்பு வழிபாடு: குழந்தை வேண்டி 5 வெள்ளிக்கிழமைகளும் தொடர்ந்து வழிபட்டால் குழந்தை வரும் என்பது அக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள். மன அழுத்தம் மற்றும் தோல் நோய்களுக்கு தீர்வு தேவைப்படுபவர்கள் காலை நேரத்தில் அனுபவி தீர்த்தத்தில் குளித்து பிறகு வழிபட்டால் அந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள். முக்கிய பூஜைகள்: அருணாசலேஸ்வரர் வழிபாடு. முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. ஐப்பசி, சுரசம்சாரம், தைப்பூசம், பங்குனி உத்தரம் போன்ற பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கோவில் தரிசனம் கண்டு இறங்கிய பிறகு இடதுபுறமாக ஐயனாரும் அது பின்புறம் ஆஞ்சநேயர் அமைந்துள்ளார். ஆஞ்சநேயர் அருகில் நவகிரக சன்னதிகள் உள்ளனர்.